Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd faqad qala Allah ta'ala fil Qur'anil Alim wal Furqanil Majid أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها وكل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் குவைத் மண்டல தலைமை மர்க்கஸில் வாராந்திர சொற்பொழிவு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சினிமா கலாச்சாரமும் சீரழியும் சமுதாயமும் என்ற தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னவென்று நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும். என்ன காரணம்? கடந்த சில வருடங்களாகவே முஸ்லிம்களை சினிமாக்களில் தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் திருட்டு கொள்ளை போன்ற கொள்ளையர்களாகவும் மக்களை அச்சுறுத்தக்கூடிய அந்த மாதிரி கொடூரமானவர்களாகவும் தான் என்ன செய்யறாங்க, திரை உலகத்திலே சினிமா துறையிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களாக இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தாலும் இந்த சமுதாயம் எப்பதான் விழிப்படையுது? சில காலங்களுக்கு முன்னாடி தான் என்ன செய்யுது, இதை வந்து என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் வந்து தவறான முறையில் சித்தரிக்கப்படுகிறார்கள். இதுவும் இந்த ஏகத்துவம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிந்தனையோட வருகிறது. கூத்தாடிகளுக்கு பின்னாடி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், கூத்தாடிகளை நோக்கி மக்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் என்ன, நிஜ வாழ்க்கையில் இவங்களுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, இவர்கள் எல்லாம் மனித இனத்திற்கு வழிகாட்டியாக ஆக முடியுமா, இவர்கள் எல்லாம் தங்களை எல்லாம் வழிகாட்டிகளாக தலைவராக காட்டிக் கொள்கிறார்கள், இவருடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த பிம்பங்கள் என்ன, நிஜ வாழ்க்கை என்ன என்பதையெல்லாம் அதுவே இந்த ஏகத்துவம் தான் என்ன செய்யுது, இந்த சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் தோலுக்கு காட்டினார்கள். அதற்கு முன்னாடி எல்லாம் சினிமா துறை தான் முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்தமா இருந்தது. பொழுதுபோக்கு நினைத்துக் கொண்டு, பொழுதுபோக்கான ஒரு அம்சம் தானே, ஒரு படம் தானே, நல்ல கருத்து என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அப்படித்தான் சொல்றாங்க, நடக்கிறது என்ன சொல்றாங்க, இல்லாதையா சொல்றாங்க போன்ற சிந்தனைகள் தோற்றுவிக்கப்பட்டு, அதாவது யதார்த்தத்தை விட்டு செயற்கையா ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்கப்பட்டு நம்மளை எல்லாம் என்ன செய்திருந்தார்கள், மூலச்சுரவின் பக்கம் கொண்டு போயிருந்தார்கள். இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுன் போன்றவன், அவன் அந்த மாதிரி சினிமாக்காரர்கள் என்ன செய்தார்கள், நாட்டினுடைய பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டவர் மாதிரியும் தன்னை காட்டிக் கொண்டு முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும், பாகிஸ்தானை மையமாக வைத்தும், பாகிஸ்தானில் உள்ள முஸ்லிம்களை மையமாக வைத்தும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தில் உள்ள முஸ்லிம்களை மையமாக வைத்தும் அவர் என்ன செஞ்சாங்க, தீவிரவாதத்தை அடக்குவது போன்று படம் எடுத்தார்கள். அதே மாதிரி விஜயகாந்த் அவரும் அப்படித்தான் எடுத்தார். தீவிரவாதத்தை அடக்கி ஒடுக்குவது போல, அதுல பெரிய பெரிய வீர தீர பராக்கிரமசாலி அது போன்று தன்னை காட்டிக் கொண்டு என்ன செஞ்சாங்க, படம் எடுத்தார்கள். ஆனா அந்த நேரத்தில் எல்லாம் முஸ்லிம்கள் என்ன செய்ய கிடையாது, இதை கண்டுகொள்ள கிடையாது, இது பெரும்பாலும் என்ன செய்ய கிடையாது, அது போல செய்ய கிடையாது. இந்த சம்பவம் எப்ப விஸ்வரூபம் எடுக்கிறது, அந்த படத்துக்கு பின்னாடி வருவோம். இது எப்ப வந்து பூதாகரமா ஆக்கப்படுகிறது, 2011 சொல்றதை விட 2001 செப்டம்பர் 2011 தானே அந்த இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது. ஆமா, அந்த செப்டம்பர் 2011 அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி, செப்டம்பர் மாதத்துல 2001
அந்த இரட்டை கோபுரம் என்ன செய்யப்படுகிறது, தாக்கப்படுகிறது. அதற்கு பின்னாடி தான் என்ன செய்யப்படுது, முஸ்லிம்களை வந்து ரொம்ப வேகமாக தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் படு மோசமானவர்களாகவும் அமெரிக்கா போன்ற அந்த ஊடகங்களால், அதே மாதிரி யூரோப் போன்ற அவருடைய ஊடகங்களால் என்ன செய்யப்படுது, திரித்து கூறப்படுகிறது. முஸ்லிம்கள் என்றால் எப்படி, அவர்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் தீவிரவாதிகள் என்று முஸ்லிம்கள் வந்து நல்லதை விரும்பாதவர்கள், நன்மையை நாடாதவர்கள் போன்ற விஷம பிரச்சாரம் என்ன செய்யுது, கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அதற்கப்புறம் தொடர்ச்சியாக வந்த படங்கள் எல்லாமே இதை மையமாக வைத்துதான். ஆப்கானிஸ்தானை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது, ஈரானை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது, ஈராக்கை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது, தீவிரவாதத்தை தான் மையமாக வைத்து அது முஸ்லிம்களை தான் குறிவைத்து என்ன செய்யப்படுது, எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுல சமீபத்தில் வந்த சில படங்கள், அதுல 2 படங்கள் நம்மளுக்கு தெரியும். துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு படம், அது என்ன செஞ்சாங்க, முழுக்க முழுக்க முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும், என்ன ராணுவத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மனிதன் பெரிய எல்லா சக்தியும் உண்டவராக பெரிய அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அதுக்கு தனியா ஒரு பேரையே சூட்டுறாங்க. இப்படி இந்த செப்பல்ஸ் சொல்றாங்களா இல்லையா, அது வந்து அன்னைக்கு கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டு இருக்கு. இது என்ன செப்பல்ஸ், இது என்ன மனிதர்களை வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை இப்படி தனியா சித்தரிக்கலாம், இப்படி ஒரு கூட்டம் இருந்தார்களா, இந்தியாவில் இருக்கிறார்களா, எங்கே இருக்கிறார்கள் போன்ற வினாக்களை தொடுத்து என்ன செய்யறாங்க, இது கோர்ட்ல வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அவன் என்ன செய்யறான், துப்பாக்கிங்கிற படத்துல முஸ்லிம்களை தீவிரவாத காட்டி அந்த 12 இடங்களை கொண்டு வைக்கிறாங்களாம். அந்த 12 இடங்களை வைக்கக்கூடியவர்கள் யார், முஸ்லிம்கள். அவர்களுக்கு லீடராக இருக்கக்கூடியவர் யார், அவரும் முஸ்லீம். அவருக்கு துணையாக இருக்கக்கூடியவர் யார், ராணுவத்தில் இருக்கிறார், அவர் யார், அவரும் முஸ்லீம். இப்படி எல்லாத்தையும் முஸ்லீமா காட்டி என்ன செஞ்சாங்க, தீவிரவாதியா என்ன செஞ்சாங்க, படம் எடுத்தாங்க. முஸ்லிம்களை தீவிரவாதியா சித்தரிச்சாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்தில் முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா கொதிப்பு எழும்புது, கொந்தளிப்பு கிளம்புது. அது எப்படி காலமா நீங்க முஸ்லீம்கள் வந்து இப்படி சித்தரிச்சுக்கிறீங்களே, நீங்க 2001 அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் நடந்த அந்த இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு அப்புறம் முஸ்லீம்களை வந்து பிற சமுதாயத்தவர்கள் எப்படித்தான் பார்க்க ஆரம்பித்தார்கள், முஸ்லீம்கள் என்றாலே ஒரு கொடூரமானவர்கள், ஈவு இறக்கமற்றவர்கள், முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள் தான், தீவிரவாதி ஆதரிக்கக்கூடியவர்கள் தான், தீவிரவாதி தூண்டக்கூடியவர்கள் என்றுதான் இந்தியா முழுவதும் பார்க்கப்பட்டார்கள். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு இடங்கள்ல போய் ஒரு வாடகைக்கு வீடு வேண்டும் என்று முஸ்லீம்கள் கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். முஸ்லிம்கள் தாடி வச்சுட்டு வெளியே போனா இப்படித்தான் பார்த்தார்கள், இப்படித்தான் பார்த்தார்கள். அதே மாதிரி 92க்கு அப்புறமும் நடந்து விட்டது. 92லயே அப்படிதான் செஞ்சாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பம்பையில் நடந்த கலவரத்தில் என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள், முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டார்கள். அதை மையமாக வைத்து குண்டுவெடிப்பு நடந்தது, அது ஒண்ணு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து மாசானாமுத்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, கட்ட வைத்து விடுறாரு. செல்வராஜ் என்ற செல்வராஜ் என்ற கான்ஸ்டபிள் கொலை செய்யப்பட்டதற்காக மாசானாமுத்தி தலைமையில போலீஸ் படை உள்ளே இறங்கி, காவி படைகள் உள்ளே இறங்கி, போலீஸ் ரூபத்தில் உள்ள வந்து என்ன செய்யறாங்க, 19 பேரை சுட்டு கொண்டு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்றாங்க. அதன் மூலமா ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. இது 2 தவிர இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்புகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, முஸ்லிம்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று பட்டவர்த்தனமாக ஆதாரபூர்வமாக இதற்கெல்லாம் RSS தான் காரணமாக இருக்கிறது, பிஜேபி தான் காரணமாக இருக்குது. விஸ்வ இந்து பரிஷத், சிவசேனா போன்ற அமைப்புகள், அதே ABVP என்று சொல்லக்கூடிய அந்த RSS கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் தான், தூக்காவாயினி போன்ற அமைப்புகள் தான் இதற்கு தொடர்புள்ள இருக்கிறார்கள் என்று அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய நிலைமை வந்துவிட்டது, கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனாலும் என்ன செய்யறாங்க, இதையெல்லாம் வைத்து படம் எடுத்தால் மார்க்கெட்ல போகாதுங்கிறது ஒண்ணு. 2வது, அவங்களுக்கு என்ன செய்யும், உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது, அவங்க என்ன செய்யாது, அவங்களுடைய உயிருக்கு கேரண்டி இருக்காது. அப்படி என்று பயந்து கொண்டு என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களையாவே குறிவைத்து தாக்கி கொண்டிருந்தார்கள். இந்த துப்பாக்கி படம் வந்த நேரத்திலேயே முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, அப்ப ஒரு கூட்டம் போய் பார்த்தாங்க அந்த படத்தை. நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க, அந்த 23 அமைப்புகளையும் அந்த படத்தை பார்த்து அந்த படத்துல முஸ்லிம்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சிருக்காங்க, முஸ்லிம்களை பயங்கரவாதியா சித்தரிச்சிருக்காங்க, அவர்கள் அந்த காட்சியெல்லாம் நீக்க வேணும்னு செய்யறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை மக்கள் மத்தியில் எடுபட கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்கள் ஒரு கிள்ளிக்கிறதான், முஸ்லிம்கள் சொல்லி நம்ம கேட்ட முடியுமா, முஸ்லிம்கள் சொன்னா நம்ம கேட்க முடியுமா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கட் பண்ண மாதிரி வாய்ஸை மாத்திரம் கட் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணவே கிடையாது. அதுல சொல்லக்கூடிய எல்லா பேர்களும் அப்படியே சொல்லப்பட்டது. எந்த ஜிஹாத் அமைப்பை சொல்லி அவங்க அறிவித்தார்களோ அதே அமைப்பு பேர் அப்படியே சொல்லப்பட்டது. அப்படி சொல்லி என்ன செஞ்சு படம் ஓடிடுச்சு. படம் வெளியே வந்து அவனுடைய கலெக்ஷன் ஆயிருச்சு. அதுக்கு மேல நம்ம போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் உள்ள இறங்குறது என்ன கிடையாது, எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத நம்ம விலகி கொண்டோம். அந்த நேரத்துலதான் விஸ்வரூபம் என்று சொல்லி ஒரு படம் வெளியாக போவதா என்ன செய்யுது, நோட்டீஸ் வெளியாகுது, ஸ்டில் வெளியாகுது. அவன் போட்டிருக்கிற அந்த பேரை என்ன செய்யுது, நம்மளுக்கு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. பொதுவா தமிழ் படத்துல வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இப்படி எந்த பேரும் வச்சது கிடையாது. ஒவ்வொரு டிசைனும் போடுவாங்க, ஒவ்வொரு மாதிரியா போடுவாங்க. இவன் போட்டிருக்கிற டிசைனா இருக்க பாருங்க, இது அரபி எழுத்து போன்று, அதாவது உருது எழுத்து போன்று என்ன செய்யுது, அந்த எழுத்துடைய வடிவம் இருக்கிறது. 2 புள்ளி வைத்து அதனுடைய எழுத்து தூக்கி இறக்கி எப்படி போடக்கூடிய எழுத்து எல்லாம் அரபி எழுத்து போன்ற எழுத்தை எழுதி அது வெளியாகுது.
அப்பயே முஸ்லிம்களுக்கு எப்படி அவன் பேரு அப்படி விஸ்வரூபம், அது என்னது ஒரு பூதாகரமா ஒரு பயங்கரமான ஒரு இது இந்து மதத்தினுடைய ஒரு சொல். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய என்ன செய்யுது, அவதாரமா வந்தார்கள், கடவுள்கள் அவதாரமா வந்தார்கள், விஸ்வரூபம் எடுத்தார்கள் வரும். நீங்க வந்து இந்த பகவத்கீதை போன்ற இதுல படித்தீர்களேயானால், யஜுர் வேதங்கள் போன்ற அந்த மாதிரி இதுல படித்தீர்களேயானால் உங்களுக்கு சம்பவங்கள் வரும். கடவுள் அவதாரமா வந்தார்கள், எவதாரமா வந்தாங்க நம்மளுக்கு கிடையாது, அவதாரமா வந்தார்கள், அவர்கள் இந்த மாதிரி விஸ்வரூபம் எடுத்தார்கள், அதாவது என்ன அயோக்கியர்களை அழித்தார்கள் போன்ற ஒரு வாசனம் எங்க இருக்குது, இந்து மதத்தினுடைய வேத புத்தகங்கள் இருக்குது. இவன் கமலுக்கு இந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனா பேர் எப்படி வைக்கிறாரு, விஸ்வரூபம் பேரை வச்சு முழுக்க முழுக்க ஆப்கானிஸ்தானை மையமாக வைத்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வைத்து எடுக்கிறாரு, படம் எடுக்கிறாரு. அதுல முஸ்லிம்களை வச்சு எடுக்கிறது மட்டும் ஒரு முக்கியமான காரணம் கிடையாது. அந்த முஸ்லிம்களை வச்சு எடுக்கிறதோட இவன் என்ன நினைச்சுக்கிட்டாங்கடா, இன்னைக்கு அவங்க சொல்ற அறிவிப்பை பார்த்தாலும் அறிக்கையை பார்த்தாலும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஆப்கானிஸ்தான்ல முஸ்லிமை பத்தி எடுத்தா ஆப்கானிஸ்தான்ல வச்சிருக்க குர்ஆனை வச்சு நம்ம படத்தை எடுத்துட்டோம், இங்க உள்ள முஸ்லிம்களுக்கு இங்க சம்பந்தம் நடத்திட்டு இருக்கிறான். படம்ங்கிறது முஸ்லிமை வச்சு எடுக்கிறோம், ஆப்கானிஸ்தான்ல உள்ள பள்ளிவாசலத்தை நாங்க எடுத்திருக்கிறோம், ஆப்கானிஸ்தான்ல உள்ள குர்ஆனை வச்சு நாங்க எடுத்திருக்கிறோம், அங்க உள்ள கலாச்சாரத்தை நாங்க போட்டு விட்டுறோம். இப்படி இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அது வேற இது வேற நினைச்சுக்கிட்டு, அவங்க வேற இவங்க வேற நினைச்சுக்கிட்டு, அவங்க வச்சிருக்கிற வேதம் இவங்க வச்சிருக்கிற வேதம் வேற நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறான், இப்படி படம் எடுத்துட்டு அது விடியாகக்கூடிய நேரங்கள் எப்படி இருக்குது, பூதகரமா கிளம்புது. இந்த படங்கள் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்குமேயானால், முஸ்லிம்களை தீவிரவாத சித்தரிக்குமேயானால் இந்த தமிழ்நாடு வந்து என்ன செய்யும், கடுமையான ஒரு பின்விளைவை சந்திக்கும். எல்லா இயக்கங்களும் அறிவிக்கிறார்கள். ஏன் இதுக்கு முன்னாடி 23 இயக்கம் ஏமாந்து போயிருச்சு. 23 இயக்கமும் போய் படத்தை பார்த்துட்டு நீக்க போறோம்னு சொன்னாங்க. ஆனா அவன் படத்தை நீக்க கிடையாது, காட்சி கற்பனை கிடையாது, அப்படியே வெளியிட்டுட்டான். ஆனா இந்த தடவை இப்படி இருக்கக்கூடாது என்று அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சோம். என்னையா போய் 23 பேர் என்ன படத்தை பார்த்துட்டு வந்திய, இத்தனை இது வெளியா இருக்கிறது, இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது, நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க போய் நீங்க சும்மா படம் பாக்குறதுக்காக போனீங்க, சும்மா ஜோக் அடிக்கிறதுக்காக போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பிரச்சனையை கிளப்பி விட்டோம். என்ன செஞ்சாங்க, இதுல அவர்கள் என்ன செய்தார்கள், உஷாராகி விட்டார்கள். இதை விடக்கூடாது, விஸ்வரூபம் எந்த கோணத்துல வருகிறது, அது எந்த ரூபத்துல வருகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, இதுக்கு வந்து முன்னோட்ட காட்சியாக முஸ்லிம்களுக்கு போட்டு காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன செஞ்சான், கடைசியில் அவன் என்ன செய்யணும், ஒத்துக்கிட்டான். முன்னோட்ட காட்சி முஸ்லிம்கள் இயக்கங்களுக்கு என்ன செய்யப்படும், போட்டு காட்டப்படும். இதுல முதல் காட்சியா யார் பாக்குறா, இந்த 23 அமைப்பை சேர்ந்தவர்கள் முதல்ல போய் பாக்குறாங்க. இவங்க 23 பேர் போய் பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு கமல்ல யாருமே எதுவும் பேச கிடையாது. அந்த கமல் வந்து இன்டர்வெல்ல வந்து என்ன செய்யறாரு, இன்டர்வெல் இருக்கும்போது அந்த இன்டர்வெல் சமயத்துல வந்து வெளியே டீ குடிச்சிட்டு மறுபடியும் போய் பாக்குறாங்க. ராஜ் கமல் அவருடைய அந்த அரங்கத்துல என்ன செய்யப்படுது, போட்டு காட்டப்படுகிறது. படம் முடிஞ்ச உடனே எந்த முஸ்லிம் தலைவர்களுமே பேசாம, கமல்கிட்ட பேசாம இவர் வெளியே வராராம். அப்ப கமல் சொல்றானா, நிறைய பொருள் செலவுல போட்டு எடுத்திருக்கிறான், என்னமும் செஞ்சிடாதே அப்படின்னு என்ன செய்யறானா, அவன் வாரன்றே சொல்றானா. அப்ப அங்க ஒரு ஆள் சொல்லி இருக்கிறாரு, அல்லாஹ் தான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா அந்த படம் வந்து என்ன, இந்த அளவுக்கு அது பூதாகரமா எடுக்கப்பட்டிருக்கு. முஸ்லிம்களை வந்து பச்சையா தீவிரவாதிகள் தான், முஸ்லிம்கள் என்றாலே பயங்கரமானவர்கள் தான், கொடூரமானவர்கள் தான் என்று சொல்லி கொலை செய்யற மாதிரி காட்சிகள், அந்த மாதிரி இந்த மாதிரி காட்சிகள், பொண்டாட்டியை கூட்டி கொடுக்கிற மாதிரி காட்சிகள், கொலை செய்யும் போது பின்னாடி குர்ஆன் வசனங்கள் ஸ்லைடாக ஓடுற மாதிரி வார்த்தைகள் வர்ற மாதிரி காட்சிகள், பின்னாடி பேனர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பேனர்கள், இப்படி பள்ளிவாசல் தொழுது வெளியே வர்றது, அல்லாஹ் அக்பர் என்ற அந்த ஓசை வந்ததுக்கு அப்புறம் கொல்றது, இப்படி போன்று முழுக்க முழுக்க இவன் நினைச்சுக்கிட்டான் எல்லாமே ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டான். அதுதான் காரணம். இவன் இஸ்லாத்தை பத்தி இவனுக்கு ஒண்ணும் தெரிய கிடையாது, இஸ்லாத்தை பத்தி இவனுக்கு ஒண்ணு விளங்க கிடையாது. நம்ம மக்கள் கூத்தாடிகளுக்கு இஸ்லாத்தை சொல்லவும் கிடையாது. கூத்தாடிகளுக்கு அவன் இஷ்டம் போல முஸ்லீம்கள் என்றால் எப்படி சித்தரிச்சாங்க, முஸ்லீம்கள் என்றால் அவனுக்கு தமிழ் பேச தெரியாது, அவனுக்கு ஒண்ணும் பேச தெரியாது, அவன் மார்க்கம் தெரியாது, பள்ளிவாசல் தொழுக தெரியாது, அவன் தொழுகை எடுத்துக்கான தருகால காட்டுவான். முஸ்லீம் என்றால் தருகால காட்ட காட்டினாங்க, தருகாலம் காட்டுவாங்க, பத்து சாம்பிராணி போடுறவனா தான் காட்டுவாங்க. இப்படித்தான் அவங்க முஸ்லீம்கள் அவங்க என்ன வச்சிருக்காங்க, சினிமாக்காரங்களும் முஸ்லீம்கள் எப்படித்தான் விளங்கி வச்சிருக்கான், இப்படித்தான் விளங்கி வச்சிருக்கான். இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி அவங்க இவன் நினைக்கிறான், உலகங்கள் எல்லாம் முஸ்லீம்களை தீவிரவாதியை சொல்லுது, தீவிரவாதி சித்தரிக்குது. ஆப்கானிஸ்தான்ல உசாமா பின் லேடன் உள்ள போய் நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, பெரிய அமெரிக்கா உள்ள பூந்து அடிச்சுச்சு, இரட்டை கோபுரத்தை தாக்குனது உசாமா பின் லேடன் தான். இப்படி எல்லாம் விஷத்தை கிளப்பி விட்டு சண்டையை நடத்தி பெரிய அளவுக்கு உயிர் சேதத்தை ஆப்கானிஸ்தான் நிறுத்தினாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஆப்கானிஸ்தானை பத்தி ஒரு சிம்பிளா ஒரு ஷார்ட்டான ஒரு வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிறேன். ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு தாலிபான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றார்கள். அவர்கள் தாலிபான் என்றாலே மாணவர்கள் என்று அர்த்தம், ஸ்டூடெண்ட் மாணவர்கள் அர்த்தம். அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. எப்படி அங்க இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு கீழே வந்து அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஆப்கானிஸ்தானை மீட்டு எடுத்து என்ன செய்றாங்க, அவங்க கையில ஆட்சியை கொண்டு வராங்க. ஆட்சியை கொண்டு வந்தா அற்புதமான ஒரு ஆட்சி நிகழ்த்துறார்கள். சவுதி அரேபியாவை விட ரொம்ப பரிசுத்தமான தூய்மையான அழகான ஒரு இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு முறையான ஒரு ஆட்சி என்ன செய்யறாங்க, அங்க நிறுவுறாங்க.
அங்க நிறுவி போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்க என்ன முக்கியமான மேட்டர் நடக்குதுன்னா, எப்ப இது பிரச்சனை ஆகப்படுது என்றால், அங்க வந்து ஒரு புத்தர் சிலை இருக்கிறதுங்க. புத்தர் சிலை இருந்தது, அது எங்க ஒரு மலையில இருந்தது அந்த புத்தர் சிலை. அந்த புத்தர் சிலை சொல்லி இது இஸ்லாமிய நாடு, இங்கே இந்த புத்திஸ்டுகள் புத்த மத அந்த சிலையை புத்தரை வணங்கக்கூடியவர்கள் ஒருவரும் கிடையாது, அதனால நாங்க என்ன செய்ய போறோம், அந்த சிலையை நாங்கள் இடிக்க போறோம். இதை முதல் முன்வைக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு கேட்டு அவங்களா செய்ய கிடையாது, ஒரு நாடு தன்னுடைய இஷ்டத்துப்படி செய்யலாம், ஆனா அவங்க செய்யாம நாட்டினுடைய கருத்தை எதிர்பார்க்கிறாங்க. அப்ப பல பக்கத்துல ஆதரவாகவும் பல பக்கம் எதிர்ப்பாக வருது. அவங்க எதிர்ப்பை மீறி அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இடிச்சிடுறாங்க. இது முத அவங்க செய்யறாங்க. இதுதான் என்ன செய்யுது, மக்கள் மத்தியில தாலிபான்கள் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு காரணம் என்ன இது. அதுக்கப்புறம் உள்ளாக என்ன செய்யறாங்க, பெண்கள் வந்து அந்த ரோட்ல சர்வசாதாரணம் நடக்க கிடையாது. இந்த முஸ்லீம் நாடுகள்ல முஸ்லீம் பெண்கள் எப்படித்தான் இருப்பாங்க, எப்படி இருக்கணும். இங்க இந்தியாவோட இந்த மாதிரி இருந்தது காரணமே, சீரழிவுக்கு காரணமே பெண்களால தான். பெண்கள் வந்து ஆடையுடன் அவர்கள் வந்து இந்த ஆபாசமான ஆடைகளுடன் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ், டிஷர்ட்டுக்கு ட்ரௌசருக்கு பின்னாடி எழுதி வச்சிருக்காங்க, அதே மாதிரி டிஷர்ட்ல முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சாதாரண சும்மா இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் கூட என்ன செய்யும், ஒரு விகாரமாக ஒரு தூண்டக்கூடிய விதத்திலாம் இருக்கும். இப்படி எல்லாம் இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் ஒழிச்சு இஸ்லாமிய கலாச்சாரம் அங்க நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பெண்கள் எல்லாம் மதரசாக்கு போவாங்க வருவாங்க, இந்த ஆபாசமான டிவி சேனல்கள், ஆபாசமான இதுகள், இந்த மாதிரி எல்லாமே இல்லாம அற்புதமான ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்குது. ஆப்கானிஸ்தான் சென்று கொண்டே இருக்கிற சூப்பரான ஒரு ஆட்சி, அழகான ஒரு முறையில போய்கிட்டு இருக்குது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி உச்சகாலத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. அந்த நாட்டுடைய இன்னொரு பொருளாதாரமா கஞ்சா இருந்துச்சு, அதையெல்லாம் முடிச்சு விட்டு ஆப்கானிஸ்தானுடைய முதல் தரமான ஒரு பொருளாதாரம் எது, கஞ்சா பிசினஸ். அதையெல்லாம் அடித்து விட்டு ஒழித்து விட்டு இஸ்லாம் ஹராமாகி விட்டது என்று சொல்லி அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யறான், இரட்டை கோபுரம்ங்கிற ஒரு கோபுரம் என்ன செய்யுது, அமெரிக்காவுடைய திட்டமிட்டு தாக்கப்படுகிறது. திட்டமிட்டு தாக்கப்பட்டு திட்டமிட்டு உடைக்கப்பட்டு யூதர்களாலே அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறைக்கு தெரிஞ்சே, அமெரிக்க அதிகாரிகளுக்கு தெரிஞ்சே, அமெரிக்காவுடைய சூழ்ச்சியினாலே என்ன செய்யப்படுது, அது உடைக்கப்படுகிறது, தாக்கப்படுகிறது. அன்னைக்கு அந்த வேலை செய்த 4000 யூதர்கள் அந்த அன்னைக்கு ஒரே நேரத்தில் வந்து பணிக்கு வராமல் போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏரல் சரவண் என்று சொல்லக்கூடிய அவன் பிரதமராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு அந்த இடத்துல அந்த பில்டிங்ல ஒரு மீட்டிங் இருக்கிறது, அந்த மீட்டிங் அவன் புறக்கணிக்கிறான். இப்படி போன்ற காரணங்கள் அவர்கள் தான் திட்டமிட்டு செய்தார்கள் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பத்திரிகைகளும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமர்சகர்கள் என்ன செய்யறாங்க, தெளிவான முறையில் வெளியே கொண்டு வந்தாங்க, ஆதாரத்தோட கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் வெளிவராத காரணம் எப்படி, குஜராத்ல வந்து கரசேவர்கள் அவனே கொளுத்தி விட்டு, குஜராத்தில் நரேந்திர மோடி அவனுடைய கரசேவை கும்பலே கொளுத்தி விட்டுட்டு பகையை தூக்கி முஸ்லீம்களை போட்டு 2500-3000 பேர் எப்படி கொன்று குவித்தார்களோ, மிகப்பெரிய ஒரு கலவரத்தை வித்திட்டார்களோ, கலவரம் நடத்தினார்களோ, அது மாதிரி என்ன செய்யறான், அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இது 2002 நடக்குதுன்னா 2001 நடக்குது. அப்ப என்ன அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. அப்ப என்ன செய்யறான், ஒசாமா பின் லேடன் அப்படிங்கிற ஒரு பேரை வெளியே கொண்டு வராங்க. யார் இந்த ஒசாமா பின் லேடன் நம்ம உள்ளாக்க போனோமாக்க, ஒசாமா பின் லேடன் அமெரிக்காவுடைய அறிவிக்கப்படாத என்னது CIA ஏஜென்ட், அமெரிக்காவாலே உருவாக்கப்பட்டவர், அமெரிக்காவுடைய வார்த்தை எடுக்கப்பட்டவர். ரஷ்யா வல்லரசாக இருக்கும் பொழுது ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆப்கானிஸ்தானை வச்சு காய் நகர்த்தும் பொழுது இந்த ஒசாமா பின் லேடனை வைத்துதான் காய் நகர்த்தினார்கள் அமெரிக்கர்கள். பின்னாடி அது சுதந்திரமா ஆனதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் ஒசாமா பின் லேடனுக்கு எதிர்ப்பு கசப்புகள் வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுது, இவர் பகடக்காயாக மாற்றப்படுகிறார். இந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறம் பழைய தூக்கி ஒசாமா மேல போடுறாங்க. அவருக்கு பல பக்கங்களில் இருந்து நெருக்கடி வருகிறது. அப்ப தஞ்சம் அடையக்கூடிய, தான் பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு நாட்டை அவர் தேர்ந்தெடுத்து என்ன செய்யறாரு, ஆப்கானிஸ்தான்ல போய் தஞ்சம் அடைகிறார். ஆப்கானிஸ்தான்ல அடைக்கலமாக போய் உள்ள இருக்கிறார். அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு இஸ்லாமிய நாடு என்று இருக்குமே ஆனால், ஒருத்தர் வந்து அனுமதி கேட்டு வந்தானே ஆனால், தஞ்சம் அடைய வேண்டும் வந்தானே ஆனால், யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய என்னது ஒரு சட்டம். அவங்க என்ன செஞ்சாங்க, உள்ள அனுமதிச்சிடறாங்க. ஒசாமா பின் லேடன் உள்ளதான் இருக்கிறாங்க தெரிந்து கொண்டு அமெரிக்கா என்ன செய்யுது, இந்த மாதிரி இந்த குண்டு வெடிப்புக்கு இவர் தான் காரணம், நீங்க வந்து அவரை ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்கிறது. எப்படி சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, குண்டு வெடிப்புக்கு அவர் தான் செஞ்சாருன்னு சொல்றீங்க, அதற்குரிய எவிடன்ஸ் நீங்க தந்துருங்க, நீங்க அரசாங்கத்தை தந்துருங்க, ஒப்படைச்சிருங்க, நாங்க உங்க கையில ஒப்படைச்சிடுறோம், அந்த சான்ற தரலையாக நாங்க தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவன் பார்த்தான், என்னடா ஒரு சின்ன நாடா இருந்துட்டு நம்மள்ட்ட தானே ஆதாரம், இப்ப நம்ம ஆயும் சொல்றாங்களா இல்லையா, ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க, சொன்ன உடனே அதுக்கு என்ன ஆதாரம், ஆதாரமான கோபம் வந்துடும் அவங்களுக்கு. சட்டத்துக்கு அவருக்கு ஒண்ணு தெரியலைங்க, கோபம், என்னட்டையும் ஆதாரம் கேட்டு விட்டியா, யார்கிட்ட கேட்டு விட ஆதாரம் சொல்றாங்களா இல்லையா, இந்த மாதிரி என்ன செஞ்சா நம்மள்ட்ட ஆதாரம் கேட்கறாங்க குண்டதுக்கு. நம்ம எவ்வளவு பெரிய புலனாய்வு துறையை வச்சிருக்கிறோம், எவ்வளவு பெரிய CBI வச்சிருக்கிறோம், எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கிறோம், இப்ப வல்லரசுல நம்மள்ட்ட இவன் ஆதாரம் கேட்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சு கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன செய்யுது, பிரச்சனை ஆகுது. அப்ப அவங்க ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க, பிரச்சனை இல்லை, எனக்கு நீ ஆதாரம் தரமான. உலகத்திற்கெல்லாம் யூனியனாக ஒரு நாடு இருக்கிறது, UN என்று சொல்லக்கூடிய ஐநா சபை என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டை நீ சமர்ப்பி, அந்த நாட்டை ஒன்று போய் ஒப்படை, நாங்க என்ன செய்யறோம், நாங்க அந்த நாட்டை ஒன்று ஒப்படைக்கிறோம். அப்பயும் ஒப்படைச்சு கிடையாது. இதுதான் போருக்கு காரணமாக இருக்கிறது.
போருக்கு காரணமா அமெரிக்கா உள்ள வந்து அடிக்கிறான். நேட்டோ படைகளுடைய கூட்டுப்படையாக உள்ள வந்து பிரிட்டனும் சேர்ந்து கூட்டுப்படையாக உள்ள வந்து அடிக்குது. அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மீண்டும் யுத்தம் தொடர்கிறார்கள். ஆனா அதுல சில விரும்பத்தகாத இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி நடக்குது, சில தவறுகள் நிறைய நடக்குது. விரும்பத்தகாத செயல்கள் அவர்கள் பக்கம் தவறாகவும் நிறைய செயல்கள் நடக்குது. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் வந்து தவறாக செய்ய கிடையாது, தவறான வழியில போக கிடையாது, கரெக்டா இருந்தார்கள். அமெரிக்காக்காரன் தேவையில்லாம உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன செய்யுது, இந்த பிரச்சனையே என்ன செய்யுது, உள்ள வருது. அமெரிக்காக்காரன் உள்ள நுழையாமல் இருந்திருப்பானே ஆனால் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடுகள்ல ஒரு சிறந்த நாடாக இருந்திருக்கும். இவன் எங்க போனாலும் சொல்லுவாங்களா இல்லையா, இந்த அமீனான்னு சொல்லுவாங்க, அது நம்ம இஸ்லாத்தை நம்ப கூடாது. அமீனான யாருன்னு தெரியுதா, இந்த கோர்ட்ல எவனா ஒருத்தன் பக்கத்துல நிற்பானாம அமீனா நுழைஞ்ச ஓடு ஆம நுழைஞ்ச ஓடு விளங்காதுமாங்க. அந்த மாதிரி இந்த அமெரிக்காக்காரன் எந்த நாடு உள்ளாக நுழைஞ்சு விட்டானோ அந்த நாடு நாசமா போயிடும். இங்க வரலாறுல எல்லா நாடையும் பார்க்கணும். ஜப்பானுக்கு இந்த உலக யுத்தத்துல வந்து ஜப்பான்ல என்ன செஞ்சு சண்டை நடந்துச்சு. கடைசியா வந்து ஜப்பானுக்கு சண்டை நடந்துட்டான். நாங்க சண்டைக்கு வரல, நீ முடிவுபடி எடுத்துக்க அப்படின்னு சமாதானம் அடைஞ்சு புள்ள பூச்சியா மாறினதுக்கு அப்புறம் என்ன செஞ்சான், இவன் தன்னுடைய வீரத்தை காட்டினான். ஹிரோஷிமா நாகசாகி என்ற சொல்லக்கூடிய அந்த 2 இடங்கள்ல என்ன செஞ்சான், அப்பதான் இந்த உலகத்துல வந்து இந்த பூமியில வந்து முதல் அணுகுண்டை அது தாங்குகிறது. இந்த பூமி வந்து முதலா இதை தாங்குது, அணுகுண்டுடைய சக்தியை இந்த பூமி அப்பதான் பாக்குது. அப்படி ஒரு காரியத்தை அவன் செஞ்சான். அப்படி வியட்நாம்ல அந்த மாதிரி தான் செஞ்சான், இப்படி ஈராக்ல அந்த மாதிரி தான் செஞ்சான். 90 நடந்த யுத்தத்திலையும் அதுதான் நடந்தது. இப்ப அதுக்கப்புறம் நடந்த யுத்தத்திலையும் என்ன செஞ்சு அதுதான் நடந்தது. இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யறான், இது அமெரிக்காக்காரன் திட்டம் போட்டு சதி போட்டு செய்யறான். அதுக்கப்புறம் அவர்களை எதிர்த்து போராடுறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கணும் என்றால், இந்தியாவும் முஸ்லிம்கள் ஆண்டாங்க. எத்தனை வருஷம், 800 வருஷம் ஆண்டாங்க. 800 வருஷம் ஆகும் பொழுது அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன செஞ்சான், வெள்ளக்காரன் வியாபாரத்து நிமித்தமாக உள்ள வந்துட்டான். உள்ள வந்த வெள்ளக்காரன் இந்தியா மக்களுடைய அந்த ஒரு கேளிக்கையான முஸ்லிம்கள் மன்னர் ஆண்டாலும் முஸ்லிம் மன்னர் இப்படித்தான் இருந்தாங்க, ஒரு கேளிக்கையா ஒரு விளையாட்டா ஜோக், என்ன பொம்பளையோட போறது வர்றது இப்படித்தான் இருந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு அவன் என்ன செஞ்சான், ஆஹா இவங்கள வசமா கவுத்தி விடலாம், ஈஸியா கையில எடுத்துடலாம், அந்த நாட்டை எடுத்துடலாம். உள்ள வந்தவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே அழகா லட்டு மாதிரி என்ன செஞ்சான், உள்ள கொண்டு வந்து அப்படியே அந்த கப்பல் மூலமா ஜாமான கொண்டு வரான், எல்லா ஜாமான கொண்டு வந்துட்டான். எல்லாம் துப்பாக்கியும் கண்ணும் பீரங்கியுமே கொண்டு இறக்கி விட்டான். இவங்க சும்மா கப்பல ஜாமான் வருது கப்பலை பார்த்துக்க மாட்டாங்க. இவங்க கப்பல் வருது அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்ல, ஊர்ல வந்து பட்டிக்காட்டுல வந்து ஒரு காரு கொஞ்சம் விரிச்சு பார்த்தாங்க. அந்த மாதிரி கப்பல் வருதுன்னா கொண்டு ஜாமான விறுவிறுன்னு இறக்கி என்ன செஞ்சான், அப்படி எல்லாரும் கையில எடுத்துட்டான். இந்தியாவே கையில எடுத்துட்டான். அந்த நேரத்துல வந்து நம்ம கையில இருந்து பறி போயிருச்சு என்ற ஒரு உத்வேகம் யாருக்கு தான் வருகிறது, முஸ்லிம்களுக்கு தான் வருகிறது. முஸ்லிம்களுக்கு தான் இந்தியாவுடைய விடுதலை சுதந்திரம் வந்து நம்ம கையில இருந்து நாடு பறித்து விட்டு நம்மளை அடிமையாக்கி விட்டார்களே அப்படிங்கிற ஒரு கோபம் 1925 ஹிலாபத் இயக்கம் என்று சொல்லக்கூடிய துருக்கியினுடைய மையமாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்த அதையும் இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன செய்யறாங்க, கலைக்கிறாங்க. அந்த கிலாபத் இயக்கமும் இப்ப 1925 கலைக்கப்படுகிறது. இதுக்கும் பிரிட்டிஷ்காரன் முக்கியமான காரணமா இருக்கிறான். இந்த ஒட்டுமொத்தமாக ஏற்பட்ட ஒரு விளைவின் காரணமா என்ன செய்யுது, இந்த இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் நடக்குது. ஒரு பக்கம் காந்தி ஆசிரியர் ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அது என்ன ராணுவ புரட்சி நடக்கிற இடத்துல ரோட்ல உட்கார்ந்தாலும் வேலைக்காது. சரி என்னத்தையா விட்டுட்டு போயிட்டாங்க. சரி அவர் ஒரு வகையில போராடுறாரு, அவர் வயசு முதியவராரு, சட்டையோட கட்டி போட்டு துப்பாக்கி சுட்டாலும் குண்டும் தாராளமா போயிறேன். இவரை சுட்டு என்ன செய்ய, புள்ள ஊத்தி சுட்டு என்ன செய்ய, அவன் என்ன செய்து போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான். அவன் இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு, சிரிக்கிறதே சொல்ல கிடையாது. சுதந்திரம் கொடுக்கும் பொழுது காந்திக்கு அவன் கொடுக்கவே கிடையாது. காந்தியை காரணமாக வைத்து சுதந்திரம் கொடுக்கவே கிடையாது. காந்தியுடைய போராட்டத்துக்கு காந்தி போராடினாரு, கல்லுக்கடை மறையல், உப்பு சத்தியாகிரகம் அந்த மாதிரி செஞ்சாரு. ஆனா எப்போதுமே நீங்க பாருங்க, நீங்க இப்ப சாதாரணமா தமிழ்நாடு அது வந்து இந்த மாதிரி இருக்கிறோம். நம்ம இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில நம்ம இடஒதுக்கீடு கேட்டு எவ்வளவு பெரிய போராட்டம் அறிவிச்சோம், எவ்வளவு பெரிய போராட்டம் செஞ்சோம், கடுமையான முறையில் போராடணும். என்ன செஞ்சோம், 2004 தமுமுக எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது நம்ம தஞ்சாவூர்ல அறிவிச்சோம். தமுமுக பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட வீரியமான போராட்டம், அதை விட மக்கள் சக்தி கொண்ட ஒரு போராட்டம் 2006 கும்பகோணத்துல அறிவிச்சோம். அதுக்கப்புறம் மக்கள் சக்தியை போட்டு மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் கேட்கணும் அப்படிங்கறதுக்காக சென்னையில அறிவிச்சோம். இப்படி எல்லாம் வீரியமான போராட்டங்கள் அறிவிச்சோம். சிறை நிரப்பும் போராட்டம் உச்சகட்டமா அறிவிச்சோம். அதையும் கிடைக்கவில்லை, கலைஞரை விட முற்றுகையிடுவோம். இப்படி எல்லாம் அறிவிச்சு என்ன செஞ்சோம், போராட்டம் பண்ணி நம்மளுடைய மக்கள் சக்தி அதுக்கு அல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி இப்ப தந்திருக்கிறான். அதை என்ன செய்வோம் சொல்லுவோம். நம்ம அப்படி ஒரு சக்தியா நம்ம என்ன செஞ்சோம், அறிவிச்சோம். கடைசியில கலைஞர் கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு. இவங்க இதுக்கு மேல விட முடியாது, இவங்க என்ன செஞ்சாங்க, சமுதாயம் விழிப்படைஞ்சிருச்சு, இன்னைக்கு நம்ம கொடுக்கலையாக்கு இன்னைக்கு இவங்க திட்டுவாங்க, நாளைக்கு இவனுடைய சந்ததியை நம்ம திட்டிக்கிட்டு இருக்கு இப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கலைஞர் இடஒதுக்கீடு எங்க அறிவிச்சாரு தெரியுமா, ஹிதாயத்துல்லா என்று சொல்லக்கூடிய அவருடைய மகனுடைய ஒரு கல்யாணத்துல வச்சு என்ன செய்யறாரு, இலக்கிய விழாங்கிற போர்வையில நடக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாரு, அறிவிக்கிறாரு. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதா என்ன செய்யறான் தம்பி அவருடைய அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்படியா செஞ்சிருவாங்களா, இடஒதுக்கீடு கொடுக்க கூடாத கொள்கையில் இருந்தவன் இடஒதுக்கீடு கொடுத்தால்
அது வார்த்தைகள் என்ன செய்யுது, சில சமயங்கள் அப்படி வந்துருது. இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுங்கிற கொள்கையில் இருந்த கலைஞர் என்ன செய்யறாரு, அவர் சொல்றாரு நான் இடஒதுக்கீடு கொடுப்பேன். இடஒதுக்கீடு கேட்டா நீங்க நாட்டை ரெண்டாக்க பாக்குறீங்க, தீவிரவாதத்தை தூண்டுறீங்கன்னு சொன்ன அதே கலைஞர் அவர் இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு. எதுக்காக கொடுத்தாரு, இந்த கல்யாணத்துல சோறு கொடுத்ததுக்காக கொடுத்தாரு. இந்த மாதிரி நாட்டுல சுதந்திரம் நடந்துச்சு. ஆனா இது ஒரு பக்கம் நடந்தாலும் ரெண்டாவது செய்யுது, யுத்தம் தாங்கி போராட்டம் நடக்குது. கடுமையான முறையில் செய்யுது, ஆயுதம் தாங்கி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைமையில ஆயுதம் தாங்கி போராட்டம் நடக்குது. மிகப்பெரிய ஒரு வலிமையான ராணுவம் இருக்கிறது. சுதந்திரம் அவர் வெளிநாட்டில் சிங்கப்பூர்ல இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய தளபதி அத்தனை பேர் முஸ்லிம்கள். அதுக்கு பயந்து இவங்க வந்து ஆயுத புரட்சி செய்தார்கள். சரிக்கு சமமாக ஆகிவிட்டார்கள். நம்மளை அழிச்சு விடுவார்கள், நம்மளை ஒடுக்கி விடுவார்கள். நம்ம என்ன செஞ்சிடனே, சூழ்ச்சி முறையில தான் கையாள வேண்டும். எப்படி கொடுத்துருவோம், எப்படி நம்மகிட்ட பிடிங்கிடுவாங்க, நம்மளா கொடுத்தோம் இருக்கட்டுமே இப்படின்னு சொல்லி எக்கடா கொடுக்கிறது, இருக்கிற ஒரு ஆளு கூப்பிடு. அப்படித்தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டதை ஒழிய சுதந்திரம் காந்தி அவருக்கு காரணம் இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனா அவர் தான் மெயின் முக்கியமான காரணம் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வரலாறு. இப்ப ஆயுதம் தாங்கி போராடிய வெள்ளையரை கொண்டார்கள்ல, வெள்ளையரை கொள்றதுக்கு முஸ்லீம்கள் ரெடியானார்கள், இந்திய மக்கள் ரெடியானார்கள். இதை இந்தியர்கள் யாரும் தீவிரவாதி என்று சொல்வார்களா? சுபாஷ் சந்திர போஸ் தீவிரவாதி எவனாலும் அறிவிக்க முடியுமா, எவனாலும் சொல்லுவானா? அவனோட அந்த சுபாஷ் சந்திர போஸ் ராணுவ தளபதியா இருந்த ராணுவ படையில் இருந்த அத்தனை பேரும் தீவிரவாதிகள் என்று யாராவது சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். என்ன வெள்ளக்காரங்க ஆட்சி இருக்கிறது, அவனை எதிர்த்து போராடுறதா என்ன குழுக்கள் தான் போராட முடியும். நாடாக இருந்தா தான் நம்ம யுத்தம் செய்ய முடியும். நாடு இல்லாத குழுக்கள் தான் செய்ய முடியும். இதை எப்படி சொன்னார்கள், சுதந்திர போராட்டம், இவர்கள் எல்லாம் வீரர்கள், செத்தவன் எல்லாம் தியாகிகள், போராளிகள் சொன்னாங்க. இந்த பார்வை எல்லாத்திலையும் பார்த்தாங்களா? எல்லா இடத்திலையும் பார்த்தாங்களா? எல்லா சமுதாயம் செய்யும் போது பார்த்தாங்களா? கிடையாது. முஸ்லிம்கள் செய்யும் பொழுது இதே காரியத்தை முஸ்லிம்கள் செய்யும் பொழுது முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் பார்த்து அவர்கள் கிளப்பி விட்டதுடைய விளைவு இந்த ஒரு காரணம். இரண்டாவது, கமலை பொறுத்தளவுக்கு விஸ்வரூபம் படத்துக்கு நம்ம நேரடியா வந்துருவோம். அது சம்பந்தமா நிறைய என்ன செஞ்சிட்டாங்க, பேசப்பட்டு வெளியாயிருச்சு. அது சொல்லப்படாத செய்திகள் ஒரு முக்கியமான செய்திகள், அதை மட்டும் நம்ம சொல்லுவோம். விஸ்வரூபம் படத்தை பொறுத்தளவுக்கு அந்த பேசுனதுக்கு அப்புறம் நடந்த சில நிகழ்வுகள். ஆரம்பத்துல கமல் என்ன செய்யறாரு, இந்த படத்தை என்ன செய்யுது போட்டு காட்டுறாரு. போட்டு காட்டினா என்ன செய்யுது, இது வந்து பயங்கரமா இருக்கிறது, இது என்ன செய்யுது, இந்த படம் வந்து கண்டிப்பா பேன் பண்ணியே ஆக வேண்டும், தடை செய்தே ஆக வேண்டும், இது வெளியே விடக்கூடாது. வெளியே விட்டால் முஸ்லிம்கள் வந்து இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கொஞ்ச நஞ்ச இடத்திலையும் கெட்டு போய்விடும். பெரும்பாலான சிட்டிகள்ல முஸ்லிம்களுக்கு இடம் கிடையாது. முஸ்லிம்களை பார்த்தா இன்னைக்கு இந்த பேஸ்புக் போன்ற வலைதளங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அந்த இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து லட்சத்துல 10 பேர் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் பரவாயில்லைங்கிற அளவுக்கு சொல்றாங்க. மற்ற அத்தனை பேர் முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் தான். முஸ்லிம்கள் இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் தான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் இடிச்சு விட்டு பள்ளிவாசல் கட்டினவர்கள் தான் என்று சொல்லி பிரச்சாரம் பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. அவங்க விஷத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற கொஞ்ச நஞ்ச இந்துக்களே வச்சு தக்க வச்சுக்கிறோமே, இவங்க நம்ம நிறைய இந்துக்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள், வணக்க வழிபாடுகள், இறைவனை பற்றிய உண்டான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்து என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேரையா தக்க வச்சுக்கிறோம் என்பதற்காக போலியாக ஒரு தோற்றத்தை உண்டாக்கி முஸ்லிம்களை தீவிரவாதியா சித்தரிச்சு, பயங்கரவாதியா சித்தரிச்சு, இந்து பெண்கள் எல்லாம் கற்பழிச்சதா செய்யறத மட்டும் குற்றம் பழி தூக்கி நம்ம மேல போட்டாங்க. இந்த முகலாய மன்னர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, முஸ்லிம் இந்த இந்து பெண்களை, ராஜபுத்திர பெண்களை, அந்த பெண்களை இந்த பெண்களை கற்பழித்து கொலை செய்தார்கள். அப்படி செஞ்சாங்க, பள்ளிவாசல் இடிச்சாங்க. ஆனா வரலாறு அப்படி வரலாறு கிடையாது. எல்லாமே திட்டமிட்டு திரிக்கப்பட்ட வரலாறு. நம்ம முஸ்லிமா மன்னராக இருந்தாங்களே அவங்க நிறைய பேர் கோயில் கட்டி கொடுத்திருக்காங்க, கோயிலுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு உண்டான வரலாற்று சான்றுகள், செப்பு பட்டயங்கள் என்ன செய்யுது, இந்தியாவுடைய அந்த துறையை பாதுகாக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. இந்த விஸ்வரூப படத்தில் என்ன செய்யலாம், அப்பட்டமாக முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், ஆப்கானிஸ்தார்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் தீவிரவாதத்தை தான் தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். இந்த படம் ஓடக்கூடாதுன்னு என்ன செய்யறோம், நம்ம 23 அமைப்புகள் சார்பாக, அதாவது தமிழகத்தினுடைய உள்துறை செயலாளர் அவங்கள்ட்ட கொண்டு போய் என்ன செய்யறாங்க, லெட்டர் கொடுத்துறாங்க. தௌஹீத் ஜமாத் சார்பாக என்ன செய்யப்படுகிறது, லெட்டர் கொடுக்கப்படுகிறது. அப்ப மொத்தம் சேர்ந்து முஸ்லிம்கள் சார்பாக 24 அமைப்பு சேர்ந்து விட்டது. தனித்தனியா ஒரு அமைப்பு தனியா இருந்தாலும், ஏன்னா முஸ்லிம்கள் அவங்க ஏற்கனவே செய்த அந்த கோளாறுகள், அந்த துப்பாக்கி படத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இந்த படத்தை எதிர்க்கணும், இதை பேன் பண்ணி ஆகணும், இது தடை செய்து ஆக வேண்டும், இவங்களோட சேர்ந்து போகக்கூடாது, போக வேணாம், நம்ம தனியா போய் கொடுப்போம் அப்படிங்கறதுக்கு என்ன செஞ்சோம். அவங்க 23 பேர் பார்த்துட்டாங்க. ஆனா நம்ம படத்தை பார்க்க கிடையாது. அவங்களுடைய ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சோம், ஆரம்பத்துல சொன்னோம். ஆனா அதுக்கப்புறம் படத்தை நம்ம தௌஹீத் ஜமாத் சார்பா என்ன செஞ்சோம், 3 பேர் போட்டு படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க நம்ம ஆளுகளை பொறுத்தளவுக்கு இருந்தாங்க, நோண்டி நொங்க எடுக்கிறாங்க. அவன் படத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, புள்ளி புள்ளியா எடுத்து வந்துட்டாங்க. அம்புட்டு தப்பு இருக்கு, இங்க இருக்குது, அங்க இருக்குது, அங்க வார்த்தை வரும். நம்ம ஆளுங்களை ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு அழிப்பு, ஒரு சேர், ஒரு சபர் விட்டா என்ன செஞ்சுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களை கொண்டு போய் படத்தை பார்க்க விட்டு கொண்டு அவங்க பெரிய டிஸ்டர்ப் போட்டு கொண்டு வந்துட்டாங்க, எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்ப பார்த்துட்டு கடைசி முக்கியமான செய்திகள் இப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மண்ணடி ப்ரோக்ராம்ல என்ன செஞ்சாரு, பிஜி சவர் பிஜி அவங்க அதை பத்தி சொன்னாங்க. அவன் அதுக்கு மேல என்ன செய்யுது, கமலுடைய திமிர்த்தனமான பேச்சுகள்,
அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் என்றா இது என்ன சும்மா சாதாரண சின்ன சமுதாயம், இவங்களால என்ன செய்ய முடியும், நம்ம எவ்வளவு பெரிய சக்தியா இருக்கிறோம், நம்ம ரசிகர் பட்டாளங்கள் எத்தனை பட்டாங்களா இருக்கிறது, நம்ம சினிமா துறைகள் ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கிறார்கள், நம்ம எவ்வளவு வலுவாக இருக்கிறோம், நம்மளுடைய பேச்சுக்கு கடைபணியக்கூடியவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இப்படி எல்லாம் கணக்கு பண்ணி நம்மளுக்கு அரசியல் ரீதியா எவ்வளவு சப்போர்ட் இருக்கிறது, இவங்க என்ன சின்ன சமுதாயம், அற்பமான சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம், இவங்க என்ன இருக்கிறாங்க இப்படி போட்டு என்ன செய்ய ஆரம்பத்துல கமலுடைய பேச்சு எப்படி இருக்கு, இப்படி திமிருத்தனமாக தெனாவட்டாக இது தீவிரவாதம், கலாச்சார தீவிரவாதம், அந்த தீவிரவாதம், உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கிறீங்க, நாங்க பாத்துக்கிறோம், இப்படி போன்ற கமலுடைய அந்த ஆவேசமான உணர்ச்சியா பேசுறவங்க பேசி எழுதினாங்க, தான் தலையில தானே மணலி கொட்டிக்கிட்டான் கமல். அப்ப என்ன செஞ்சு இந்த மாதிரி போய்கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்ய வீரியமான முறையில் என்ன செஞ்சோம், போராட்டத்தில் இறங்கணும். விஸ்வரூபம் படமும் இதற்கு முன்னாடி முஸ்லிம்கள் தீவிரவாதியாக சித்தரிக்கிறதும், முஸ்லிம்கள் என்றாலே பயங்கரவாதியாக காட்டுவது, முஸ்லிம் இஸ்லாம் என்ன சொல்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது, அதை நேரடியாக படிச்சு அதுல இருந்து நீ செய்தி எடுக்காமல் எங்கேயோ நடக்கிறத வச்சு எடுக்கிற, அதுவும் பொய்யான வரலாறு, தப்பான வரலாறு, நீ சொல்லக்கூடிய மாதிரி நீ சித்தரிக்கிற அமெரிக்காக்காரன் சொல்றதை நீ வாங்கி எடுத்துருக்கிற, நீ சொல்லக்கூடிய வரலாறு உண்மையான வரலாறு கிடையாது, அந்த வரலாறு ராங். ஒரு சில தவறுகள் இந்தியாவில் நடந்தது, இந்தியாவில் நடந்தது 2 குண்டுவெடிப்பு தவிர இந்தியாவில் நடந்த மொத்தம் 42 குண்டுவெடிப்பு 40 இடத்துல அவங்க தான் கொண்டு வச்சிருக்காங்க, ஆர்எஸ்எஸ் தான் கொண்டு வச்சிருக்கான், அந்த பிஹெச்பி தான் கொண்டு வச்சிருக்கான், அந்த பிஜேபி காரங்க தான் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய மத்திய அமைச்சர் கூட என்ன சொல்றான், இந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்றான். இந்து தீவிரவாதி சொல்லாத, வேற எப்படி சொல்றது, நீ முஸ்லீம் தீவிரவாதின்னு சொன்ன, முஸ்லீம்கள் செய்யும் போது அவன் எந்த இயக்கத்தை சேர்ந்தான்னு சொன்னியா நீ? இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எத்தனை இடத்துல பாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்குது, எத்தனை மாநிலத்துல வந்து என்ன செய்யறாங்க, தீவிரவாத செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. நேட்டோ படைங்கிறான், நேட்டோ என்னது மாவோயிஸ்ட், போடோ தீவிரவாதி, நக்சல் பாரிங்கிறான், விடுதலை புலி, இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருந்து கொண்டு நாட்டை அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், போலீஸ் ஸ்டேஷனை தாக்குகிறார்கள், பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள், அரசாங்கத்தை முடக்குகிறார்கள். இவர்களை எல்லாம் எந்த மதத்தோடு சேர்த்து பேசாமல் அவர்களை தனி இயக்கமாகவும் தனி குழுக்களாகவும் சொல்லி இருந்தவன், முஸ்லிம்கள் என்றால் முஸ்லிம்கள் பேரை பயன்படுத்தி இஸ்லாமிய இதுல ஒரு லாஜிக் வேற, எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதி இல்ல, ஆனா தீவிரவாதிகள் எல்லாம் முஸ்லிம்கள் எப்படி இருக்கு அப்படி போடுறான். அது நம்ம சொன்னா எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதி இல்ல, முஸ்லிம்கள் எவனும் தீவிரவாதி இல்ல, எல்லா முஸ்லிமும் எப்படி தீவிரவாதி இல்லையா அது மாதிரி தீவிரவாதி எவனும் முஸ்லீமா இருக்க முடியாது. தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடியவன், ஒரு மனிதனை அநியாயமாக கொல்லக்கூடியவன், ஒரு மனிதனுக்கு கேடு செய்யக்கூடியவன், அவனை நாசமாக்கக்கூடியவன் எப்படி முஸ்லீமா இருக்க முடியாது. அதனால எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதி இல்ல, தீவிரவாதியா இருக்கிற எவனும் முஸ்லீம் கிடையாது. தீவிரவாதி சில பேர் இருக்கிறாங்க, அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இது கூட வந்து பதிலடிங்கிற பேர்ல செய்யறாங்க. தீவிரவாத வன்முறை செயல்களில் ஈடுபடக்கூடாது. இஸ்லாம் அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கம் கிடையாது, அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம். ஆனா இந்த சினிமா துறை என்ன செஞ்சு, இந்த முஸ்லிம்களை எல்லா காலகட்டத்திலும் என்ன செஞ்சு மட்டம் தட்டி கொண்டுதான் வந்தது. அது உச்சகட்டமா இப்ப என்ன செஞ்சிருக்குது, நம்மளுடைய போராட்டம் தான் விஸ்வரூபமா இருக்குது. அவனுடைய விஸ்வரூபம் என்ன செய்ய கிடையாது, ஒண்ணுமில்லாம போய் முஸ்லிம்கள் என்றால் யார், இது ஒரு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். என்ன செய்ய கண்டிப்பா தெரிஞ்சே ஆக வேண்டும். இது இந்த இடத்துல சொல்ல வேண்டியது சரியான ஒரு இடமாகவும் இருக்கும். பாருங்க, கமலஹாசன் சொன்னா இது சிறு கூட்டம், இந்த கூட்டம்லாம் என்ன செய்யுது, இது சிறு இயக்கங்கள், சிறு கூட்டங்கள், இவர்களுக்காக அந்த அரசாங்கம் அப்படிங்கிற அவன் பேட்டி தினாவட்டா கொடுக்கிற நேரத்துல இதையெல்லாம் பார்த்துட்டு ஜெயலலிதா ரொம்ப சுமூகமான முறையில் அழகான முறையில் முதலமைச்சர் என்ன செய்யறாங்க, காய் நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறார்கள். அதுல வந்து எல்லா அரசியல் தலைவரும் விமர்சனங்கிற பேர்ல சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு மேயப்பட்டுருச்சு. கலைஞர் என்ன செஞ்சாரு, அதை காட்டிங்க வேகமா என்ன செஞ்சாரு, பெரிய அறிக்கையெல்லாம் விட்டாரு. அது எப்படி, அது அப்படி இப்படி அது அப்படி சொன்னவனே அந்த பொம்பளை சொல்லிருச்சு. அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்த படத்தை தடை செய்வதாக இருந்தால் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. 1954 சினிமாவுடைய ஆக்ட் சட்டத்துல வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு படமாக இருந்தால் அது தமிழ்நாடு அரசிற்கு தடை செய்வதற்கு உண்டான உரிமை இருக்கிறது. நான் நினைச்சேனையானால் தடை செய்திருப்பேன். இது கலைஞரும் கலைஞருடைய மகன் பேரன் புள்ள ஊட்டிய 50 பேரும் படம் எடுத்து வெளியிடுறாங்க. எந்த படத்தையாவது தடை செஞ்சிருக்கிறானா? தடை செய்யறது என்னோட நோக்கம் கிடையாது. இந்த இடம் என்ன செய்யணும், தமிழகம் அமைதியாக இருக்க வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சிறு கூட்டம் என்று சொல்கிறார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்ல மட்டும் மெம்பராக இருக்கக்கூடியவர்கள், உறுப்பினர் அட்டை வைத்துக் கொண்டு மெம்பராக இருக்கக்கூடியவர் 7 லட்சம் மெம்பர்கள் இருக்கிறார்கள். தேட்டர் எத்தனை இருக்குது, 500 தேட்டர் இருக்கிறது. 500 தேட்டர்ல ஒரு தேட்டருக்கு 50 போலீஸ்காரன் பாதுகாப்புக்கு போட்டாலும் போலீஸ்காரங்க கிடையாது. அவங்க 7500 பேர் நாங்க போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், முடக்கிடுவோம், எந்த விளைவு வந்தாலும் நாங்க பொறுப்பு என்று அறிவிக்கிறாங்க. இவன் சொல்றான் சிறிய கூட்டம் என்று. அவன் லட்சக்கணக்கில் ஒவ்வொரு இயக்கம் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. திட்டமிட்டு கரெக்டாக புள்ளி விவரம் அரசாங்கம் கொடுக்கக்கூடியது. நம்ம இந்த
தௌஹீத் ஜமாத் இயக்கத்தை பொறுத்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடியவர்களே கார்டு இல்லாத உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அட்டை இல்லாத உறுப்பினர்கள், பதிவு செய்யாத உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இந்த தௌஹீத் ஜமாத்துடைய ஆதரவாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இவர்கள் நியாயமானவர்கள், இவர்கள் நேர்மையானவர்கள், இவர்கள் எவன் சொத்தையும் திருட மாட்டார்கள், எவனுக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் கரெக்டாக இருப்பார்கள், சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பார்கள், சமுதாயத்திற்காக போராடுவார்கள், தன்னுடைய லாபத்திற்காக இவர் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி தௌஹீத் ஜமாத்துடைய அனுதாபியாக பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். அது உறுப்பினர் கார்டு இல்லாத இங்க இருக்கும் நம்முடைய நிர்வாகிகள் எத்தனை பேர் கார்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள் கார்டு இல்லாத உறுப்பினராக இருக்கிறார்கள். ஆனா அவங்க என்ன செய்யறான், இதுல ஒரு இன்னொரு செய்தி என்னண்டா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த காவல்துறை ஒரு நடந்தா இல்லையா ஒரு சம்பவம், அந்த உலகம் அழியுங்கிற ஒரு பூதகரமான விஷயம் கிளப்பி விட்டாங்க, அந்த மாயன் காலன்ற விஷயமா. அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன செய்யறோம், நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் விநியோகம் பண்றோம், இந்த மாதிரி உலகம் அழியாது, அது எப்படியா உலகம் அழியும், இஸ்லாமிய ஒரு நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்யணும், இந்த சில அடையாளங்கள்லாம் வர வேண்டியது, உலகம் அழியும், சில அடையாளங்கள்லாம் வர வேண்டிய இருக்குது, அதெல்லாம் நடக்கல. வள்ளலாருடைய ஜோதி அணைஞ்சிட்டதா எப்படி உலகம் அழியும், அவரே செத்து போயிட்டாரு, அவரே ஒண்ணுமில்லாம போயிட்டாரு, எப்படி உலகம் அழியும், மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யும் மூலமாக மூட நம்பிக்கையை ஒழிக்கும் விதமா நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இந்த மாதிரி செஞ்சோம். அது நோட்டீஸ் விட்டோம். இந்த RSS சேர்ந்த இந்து முன்னணி என்ற அந்த ராமகோபாலன் இயக்கத்தை சேர்ந்த சில பேர் என்ன செஞ்சாங்க, இதுக்கு வந்து கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன செஞ்சாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா நடுராத்திரில வந்து என்ன செய்யறாங்க, மீண்டும் போலீஸ் இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துட்டு இருந்துச்சு இந்த கோயம்புத்தூர் சம்பவம். அந்த மாதிரி நேரத்துல இரவு நேரங்கள்ல வந்து வீடு புகுந்து அரஸ்ட் பண்ணுவது, பொம்பளைகளை வந்து தரைக்குறைவாக பேசுவதும், இன்னும் குண்டா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு குறுக்காவை கலட்டா சொல்லுவதும் இந்த மாதிரி போலீஸ்காரர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் இந்த ஏகத்துவ எழுச்சியின் மூலமாக நம்ம ஒரு இயக்கம் கண்டு ஒரு அமைப்பு கண்டு அவருடைய எதிர்ப்பை எல்லாம் விலக்கி விட்டு போராடுகிற விளைவாக அது மங்கி மறைந்து கொண்டு இருந்தது. யார் வேண்டாலும் போராடலாம், யார் வேணா 10 பேர் சேர்ந்து போராடினாலும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, மீண்டும் இதை காரணமாக காட்டி என்ன செஞ்சாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப நம்ம தான் உடனே அறிவிச்சிரோமா இல்லையா, நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்கு, யார் நம்பனே உடனே அறிவிச்சிட்டாங்க, முற்றுகை போராட்டம். உடனே மக்கள் கூட்டிட்டாங்க, மறுநாள் நைட் அரெஸ்ட் பண்றாங்க, மறுநாள் 4 மணிக்கு 2 மணிக்கு முற்றுகை போராட்டம், மக்கள் கூட்டிட்டாங்க. இவங்க நினைச்சிட்டான் அந்த ஊர்ல இருந்து 100 பேர் வருவாங்க, எல்லாத்தையும் அடிச்சு ரவுண்ட் கட்டி ஏத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. அவன் போலீஸ்காரன் கனெக்ட் பண்ணது ரெண்டு, அவங்க இருக்கக்கூடிய டிசி செந்தில் குமாரன் என்று சொல்லக்கூடிய ஏசி, அதே மாதிரி கிரி என்று சொல்லக்கூடிய டிசி, வெளியில இருந்து ஒரு நினைச்சிருக்கான், அவன் ஒரு ஏசி வந்திருக்கான், மொத்தம் 3 பேர். அவங்க இருக்கக்கூடிய என்ன செஞ்சிருக்காங்க, பேஜ் அணியாத இருக்கிறவங்க போட்டு ஜெயில உள்ள கைதிகளுக்கு வாடகை போட்டு கொண்டு இருப்பாங்க நினைக்கிறேன். பேஜ் அணியாத காவலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, போட்டோல பார்த்தோம் நம்ம. அப்ப கூட்டு வந்து தடியடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தடியடி நடத்த ஆரம்பிச்சா எல்லா இயக்கங்களையும் நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்கள் மற்ற இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அவருக்கும் தடியடி விழுந்திருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேற எந்த முஸ்லீம் அல்லாத இயக்கங்கள் எந்த இயக்கமாக இருந்தாலும் போலீஸ்காரன் லத்தி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாலும் என்ன ஆயிரும், வேலை முடிஞ்சு போய் தலை தெறிக்க ஓடி போயிடுவாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா 100 பேருக்கு அடிக்கும் போது அவன் சும்மா நிக்கிறான், இன்னும் 100 பேர் உள்ள வந்து இருக்கிறான், இன்னும் 200 பேர் உள்ள வரான், 500 பேர் வரான், 1000 பேர் வரான், போலீஸ்காரன் ஒன்றும் செய்ய முடியல. என்ன செஞ்சிருச்சு, இது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. ஸ்டாப் ஆன உடனே அப்ப நம்ம என்ன செய்யறோம், அடுத்து ஒரு அறிவிப்பு செய்யறோம். இது வந்து முஸ்லிம்கள் வந்து தீவிரவாத தூண்டக்கூடியவர்கள் கிடையாது, அவர்கள் வந்து விழிப்புணர்வு முகமாகத்தான் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் செஞ்சாங்க, நோட்டீஸ் கொடுத்தார்கள். இந்த போலீஸ் அத்துமீறி உடன் நுழைஞ்சிருக்க இரவு நேரத்தில் அவர்கள் செஞ்ச அடாவடித்தனங்கள் எல்லாத்தையும் செஞ்சோம், கண்டிச்சு ஒரு கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்தில் ஒரு அறிவிப்பு செஞ்சோம். என்ன செஞ்சோம், 1,00,000 பேர் நம்ம வந்து என்ன செய்வோம், ஜெயில என்ன செய்வோம், அந்த சிறை நிரப்பும் போராட்டம் நாங்க அறிவிப்போம் அப்படின்னு செஞ்சோம், அறிவிச்சோம். இந்த அம்மாக்கு அப்பயே தெரிஞ்சிருக்க, இவங்க 1,00,000 பேர்னு சொன்னா கூட 7,00,000 வந்து குஞ்சாங்க முடிச்சிருவாங்க அப்படின்னு அம்மா அப்பயே கணக்கு போட்டுருச்சு. என்ன இப்ப தெரியுதா இல்லையா, அந்த பொம்பளை உள்ளக்க இருந்து பானையில உள்ளதான் ஆப்பையில வரும்பாங்க, உள்ளக்க என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். இந்த பொம்பளை அப்பயே கணிச்சிருச்சு, இவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா பல இடங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சும்மா இருக்கிற ஆளுங்களா, ஆர்ப்பாட்டம் போராட்டம், சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கிறது, போராடுறது, திடீர்னு போய் நிக்கிறது, இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி மார்க்கத்திற்கு முரணான மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது செய்ய மாட்டோம். அமெரிக்க முற்றுகை போராட்டங்கள் நிறைய நடந்தா இல்லையா, அதே மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு 32 மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட தலைமையகம் இருக்கிறது. தலைமையகத்தை வைத்துக் கொண்டு வீரியமாக சீரியஸா கரெக்டா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை வந்து உளவுத்துறை சரியான முறையில் கணித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அம்மா சொல்லிச்சு, அப்பயே சொல்லிச்சு இது சரிப்பட்டு வராது. ஆனா இருந்தாலும் அரசாங்கம் எப்பயுமே என்ன செய்யும், நம்மளுடைய போராட்டத்தின் மூலமாக தான் நடக்கிறது காட்ட மாட்டாங்க. கலைஞர் செஞ்ச மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அதோட சேர்த்து ஒரு 10 டிஎஸ்பி 10 ஏசியும் சேர்த்து தூக்கி விட்டாங்க. இதுக்கு நம்ம ஆளுங்க அப்படி கொந்தளிச்சாங்க, உங்களுக்காக செஞ்சாங்க, சரி செஞ்சு விட்டாங்க இல்லடா, நம்ம போராட்டம் பண்ணோம்ல, போராட்டம் பண்ணி தூக்கிட்டாங்க, அவரை தூக்கினார் இல்லையா. இப்ப போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கு, நீங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாதானே, டிசி உடைய பேர் இருக்குது, ஏசுடைய பேர் இருக்குது, இவரெல்லாம் தூக்கம் நம்மளுக்கு தெரியும். நம்ம சொன்னதுக்காக நினைச்சிருக்கான், இந்த 2 பேரும் சேர்த்து இருக்கலாம். இவனை இருந்துட்டு போறான், மாத்திட்டாங்கல்ல, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, பிளாக் மார்க் போட்டாங்கல்ல, எல்லாம் செஞ்சுட்டாங்கல்ல,
நம்ம சமுதாய இயக்கத்துல சக இயக்கங்கள் என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. 10-11 செஞ்சதுதான் இது உங்களுக்கு சரி போயிட்டு போகுது, மாத்தி விட்டான். அல்லாவுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம செஞ்சதுக்குரிய கூலியா நம்ம அல்லாஹ்ட்ட பெற்றுக்கொண்டோம். இனி மறுபடியும் இந்த சமுதாயத்தை போலீஸ்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த போலீஸ்காரன் வேற எந்த இடத்துக்கு போனாலும் முஸ்லீம்கள் போட மாட்டான். ஏன் அம்மாடி வந்து குமிச்சிருவாங்க, வந்து நிறைச்சிருவாங்க, மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க, டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாங்க. சஸ்பெண்ட்ல போது இடமாற்றம் டிரான்ஸ்பர்ல போய்கிட்டு இருக்கு, டிஸ்மிஸ் ஆகல போயிரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அவன் அந்த விரண்டு போயிருப்பான். இனி எந்த இடத்துலயும் போலீஸ்காரன் கை வைக்க மாட்டான். அப்படி அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த விஸ்வரூபம் திரைப்படத்தின் மூலமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் விழித்துக் கொண்டு இனி எவன் படம் எடுத்தாலும், எந்த இயக்குனர் மூலமாக படம் எடுத்தாலும் முஸ்லிம்கள் என்ன செய்ய மாட்டான், ஒரு தீவிரவாதியாகவோ ஒரு குண்டு வைக்கக்கூடியவனாகவோ காட்ட மாட்டான் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. இந்த சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருந்த சினிமா அதற்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கிறது. இந்த சமுதாயத்தை நம்பி சீரழிந்த இன்னமும் ரஜினிக்கு நீங்க பேஸ்புக் போன்ற அந்த வலைதளங்களை நீங்க பார்த்தீர்களே, ஆனால் என்ன செய்யறான், கமலுக்கு ஆதரவா நம்மளுக்கு இருக்கிறான். கமல் வந்து நாட்டை விட்டு போறாரு, நானும் போயிருவான் அப்படின்னு. இல்ல போவனி அவன் அமெரிக்காவுக்கு போயிருவான். அவன் அதுக்காக தான் படமும் எடுத்திருக்கிறான். அமெரிக்காவுடைய கைக்கூலியாக அந்த அமெரிக்காவுடைய யூதனை சந்திச்சு அவனுடைய பொருளாதார முதலீட்டுல என்ன செஞ்சிருக்கிறான், இந்த படத்தை எடுத்திருக்கிறான். முஸ்லிம்களை வந்து கரெக்டா மையப்படுத்தி முஸ்லிம்கள் என்ன செய்யணும், தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு எடுத்திருக்கிறான். அவன் பாலிவுட் நடிகரா ஆக வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காக தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வேற மாநிலத்துக்கு போவானா, மும்பைங்கிற படத்தை பத்தி எடுத்தான். அவனுக்கு இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, அடி பிரிச்சு விட்டாங்க அந்த படத்தை பார்த்து விட்டு. அவன் என்ன செஞ்சான், தமிழகத்துல இருக்க முடியாது, இருந்தா என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாலும் செஞ்சாங்க, பம்பாயில செட்டில் ஆயிட்டான். இவன் என்ன செஞ்சான், இப்படி நம்ம மக்களுக்கு அனுதாபத்தை தேடுவோம். எனக்கு இந்த தமிழகம் அப்படியே அவன் நல்லா நடிப்பானா இல்லையா, அந்த அபூர்வ சகோதரர்கள் எல்லாம் நீங்க பாத்துக்கிறாங்க. அவனுடைய நடிப்பு என்ன செய்யும், அந்த காலத்துல பார்த்து அவனுடைய நடிப்பு அப்படி இருக்கு, அப்படியா அப்படி கண்ணு கலந்து. விஜய் இதெல்லாம் சிவாஜி எல்லாம் தோத்துருவாங்க அப்படி. பேட்டி கொடுக்குறான், நான் போறேன் அப்படின்னு தொடர்ந்து போக வேண்டியதுடா. என்ன நீ போனே நாட்டுல என்ன செய்ய போகுது, நாங்க ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துருவோம், ரேஷன் கார்டா கொடுத்தா அது வேற ஆள் கொடுத்து போறோம். எத்தனையோ பேர் ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கிறாங்க. என்னடா பூச்சாண்டி ஆட்டுற நீ, இன்னும் பெரிய ராணுவ பட தளபதி நாங்க இழந்த மாதிரி, பெரிய ஒரு முதலமைச்சர் இவன் இல்லைன்னா என்ன செய்ய, நல்லது நாட்டு இவன் இல்லாம போனா என்னது. இவன் வந்து அந்த திமிர்த்தனமான பேச்சு இல்லாம முஸ்லிம்களுடைய மனசு புண்படுத்தா. நம்ம சமுதாயத்தில் உள்ளது நம்மளுடைய வழிகள் நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளை எப்படி எல்லாம் புண்படுத்துறாங்க, நம்மளை எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிற ஊர்கள் தெரியாது, கூத்தானூர், ராமநாதபுரம் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது, முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யார் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு கீழே வாழக்கூடியவர்கள் மற்றவர்கள், நம்மளை அண்டி வாழக்கூடியவர்கள், நம்மளை அடுத்து வாழக்கூடியவர்கள், நம்மளுடைய தோட்டத்தில் வேலை செய்து வாழக்கூடியவர்களாக தான் செய்றாங்க மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய சிட்டிகள்ல பெரிய ஒரு இடங்கள்ல மார்வாடி அவங்க தானே இருக்கிறாங்க. அப்ப அங்க முஸ்லிம்கள் பிழைக்க போற இடத்துல ஒரு ரூம் எடுத்து தங்க முடியல. ரூம் எடுத்து தங்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருவோம். ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுக்கணும், நான் என்ன குற்றவாளியா, இல்ல என்ன இருக்கு, இல்ல இல்ல அப்பதான் இடம் தருவோம் இப்படி சொல்றாங்களா இல்லையா. தாடி வச்சு இல்ல இல்ல பயங்கரமா இருக்குது. ஏன்னா தாடி வைக்கிறது ஆம்பளைக்கு அடையாளம், ஆணுக்கு அடையாளம்டா. தாடி வைக்க கூடாது, தொப்பி போட்டு அதுவும் அது மார்க்கத்துல என்ன வச்சுக்கிறோமே, தாடி வைக்கிற சொன்னது தானே. தொப்பி போட்டு தொப்பியை தூக்கி வீசிட்டு போயிடலாம். தபலிகாரங்க செய்ய மாட்டாங்க அப்படி மானம் போ அப்படின்றாங்க. இன்னும் சொல்ல போனா தபலிகாரங்க அவங்கள படுத்தின அநியாயம். அல்லாஹ் தோல்ல அந்த சட்டியை முட்டியெல்லாம் எல்லாம் தடி போட்டுக்கிட்டு அந்த ஒரு பெரிய ஆபம் வச்சிருப்பாங்க, பெரிய சட்டியில கிண்டுறது. அதுக்கு உரப்பை ஒண்ணு போட்டு தூக்கி தோல்ல போட்டு போனவங்க போலீஸ்காரங்க துப்பாக்கி தூக்கி போறாங்க, விரட்டி புடிச்சு கடத்துல வார்த்தை உள்ள என்ன இருக்குது, அடுப்புக்கு கம்பு வச்சிருக்கிறாரு. இப்படி எல்லாம் நம்ம சிரிக்கிறது சிரிப்பா இருக்குது. நம்ம சமுதாயத்தை இப்படி எல்லாம் கேவலப்படுத்தினாரு. நம்ம சமுதாயம் என்ன ஒரு பயங்கர இன்னொரு சம்பவம் சொல்லி முடிச்சிருவோம். இந்த தப்லீக் ஜமாத் டெல்லியில ஒரு ஈஜ்திமா கூடுது. அந்த காலத்துல வந்து பெரிய ஒரு மக்கள் சக்தி கொண்ட ஒரு இயக்கத்தை கூட்டுவதா, மக்கள் சக்தியை கூட்டுவதாக இருந்தால் தப்லீக் ஜமாத் மட்டும் தான் கூட்ட முடியும். ஒரு இஜ்திமா போடுவாங்க, எப்படி இந்திய அளவுல ஒரு இஜ்திமா 20,000 பேர் 30,000 பேர் கூடுவாங்க. அப்படி பிரம்மாண்டமான அளவுக்கு டெல்லியில கூடுறாங்க. டெல்லி அப்பதான் முத இப்படி ஒரு கூட்டத்தை சந்திக்கும் போல உலகத்துலாம் ஆடி அரண்டு போய் என்ன செய்யறான் முஸ்லீம்கள். அப்பயும் அந்த நாட்டு பிரிவினை இந்த மாதிரி நேரத்தில் முஸ்லீம்கள் அப்பயும் பயங்கரமா சித்தரிச்சாங்க. எல்லா காலங்களும் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நேரங்களையும் என்ன செய்யுது, தூக்கி கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன செஞ்சாங்க, பெரிய அளவுல என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்கள் ஒன்று கூடுறாங்க. என்ன தெரியல, உளவுத்துறை எப்படியா உள்ள போய் நோட் எடுத்துருங்க, நோட் பண்ணிருங்க, உளவுத்துறையை அனுப்பிட்டாங்க. உளவுத்துறை சந்துக்கு பொந்துக்கும் போது அப்படியே அணந்து சுத்தி இருந்து அவங்க என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க அப்படி அப்படியே நோட் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இவர்கள் மூலமாக இந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏப்பா அவர்கள் இந்த உலகத்தை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு பூமிக்கு கீழே பேசுறாங்க, கப்புறாங்க, பண்டறைகிறாங்க, இல்லையாக்கு சொர்க்கம் இந்த உலகத்தை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு எந்த இப்படி நம்ம சமுதாயம் மக்கள் கூடும் பொழுது சமுதாயத்துக்கு போராட கிடையாது, சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு கூட்ட கிடையாது, தீமைகளை தடுக்க கிடையாது, சமுதாயத்திற்கு குரல் எடுக்க கிடையாது. இப்படி சில பேர் இருந்தார்கள்.
முஸ்லீம்கள் என்றால் கூடும்போது எப்படி பார்த்தாங்க அவங்க, இந்திய அரசாங்கம் எப்படி பார்த்தது, முஸ்லீம்கள் கூடுகிறார்கள் என்றால் அங்க என்னமோ நடக்க போகிறது. அப்படி ஆச்சா இல்லையா? அதெல்லாம் ஒழுகி போகுது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் இந்த பேர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம அதுக்குண்டான முயற்சி தௌஹீத் ஜமாத் தான் செய்தது. இந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கு எல்லா மாவட்டங்களையும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் ஏற்படுத்தி, இந்த இஸ்லாம் நீங்க சொல்ற மாதிரி கிடையாதுப்பா. இஸ்லாம் எவ்வளவு, இஸ்லாம்கள் பேரே அமைதியானது, சாந்தியானது. முஸ்லீம்கள் இப்படி செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஆட்சி அமைக்க கிடையாது. அவருடைய வழிமுறையில் இப்படி எந்த விதமான இதுவும் கிடையாது. முஸ்லீம்கள் என்றால் கட்டுப்படக்கூடியவன், இஸ்லாம் என்றால் அமைதியானது, சாந்தியானது. தீவிரவாதத்தையோ வன்முறையோ பயங்கரவாதத்தையோ இன்னொரு முஸ்லீமுக்கோ இன்னொரு மனிதனுக்கோ கேடு செய்வதை கூட என்ன செய்ய கிடையாது, விரும்ப கிடையாது. நீங்க வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உண்மையான மூமின் என்றால் உன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவன், அடுத்து இருக்கக்கூடியவன், உன்னை ஒட்டி இருக்கக்கூடியவன் எந்த விதமான தீங்கும் செய்யாமல் இடையூறும் செய்யாமல் என்னைக்கு இருக்கிற அன்னைக்கு தான் முஸ்லீம் என்று சொன்னார்கள். நீ பசித்திருக்கும் போது உன்னுடைய எதிர்த்த வீட்டு அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கும் பொழுது நீ மட்டும் சாப்பிட்டே அது உண்மையான முஸ்லீமா இருக்க முடியாது. உன்னுடைய கைகள்னால நாவுனால யாரும் தீங்கு ஏற்படக்கூடாது. விபச்சாரத்திலே பெரிய விபச்சாரம் என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட விபச்சாரம் பண்ணுவதும் பெரிய விபச்சாரம். அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் மறுமை நாள். இப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கும் போது ஒரு அழகான, ஒரு தெளிவான, அமைதியான, சாந்தமான பள்ளிவாசல் உண்டு, வேலை உண்டு இப்படி தெரிஞ்ச முஸ்லீம்கள் எப்படி ஆகிவிட்டாங்க, இப்படி பூதாகரமா ஆக்கி விட்டாங்க. அதுக்கு உண்டான ஒரு தீர்வு இந்த படத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியதுக்கு அப்புறம் இந்த முஸ்லிம் சமுதாயம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை எப்படி எல்லாம் உயர்த்தி பேசி இந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்ததோ, அதன் மூலமா எத்தனை ஆயிரம் பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்களோ, இஸ்லாத்தை பயங்கரவாதமாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கட்டிடத்தை இணைத்துவிட்டு முஸ்லிம்கள் பழி போட்டார்களோ, அதற்கப்புறம் தான் அமெரிக்காவோட இஸ்லாம் வளர்ந்ததோ, அது மாதிரி இப்ப என்ன செய்ய போது, இஸ்லாம் மீண்டும் வளர்ந்து கொண்ட இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்க கிடையாது, அதை ஆதரிக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா சினிமாவை பொறுத்தளவுக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க, அதுல நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே என்னது, கற்பனையான காட்சிகள். அதுல எதுவுமே நிஜம் கிடையாது. உண்மை சம்பவத்தை வச்சு இவன் படம் எடுக்கவே முடியாது, எடுக்கவே மாட்டான். இவன் வந்து குஜராத்தை வச்சு படம் எடுக்க முடியுமா? கமலஹாசன் எடுக்க எந்த கலைஞர் சுதந்திரம் குஜராத் நடந்த சம்பவத்தை வச்சு படம் எடுக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனா அந்த பம்பாய்ங்கிற படம் எடுக்கும் பொழுது என்ன செஞ்சான், பால் தாக்கரே என்று சொல்லக்கூடிய செத்து போய் இப்ப அவன் என்ன சொல்லிட்டான், என்னோட காட்டாம படத்தை வெளியிடக்கூடாதுன்னு. அவன் பார்த்துட்டு அவன் அங்கீகாரம் கொடுக்குறான்னா எப்படி இருந்திருக்கு. பம்பாயில பெரிய தாதாவா இருந்தவன், அவன் தான் அந்த கலவரத்துக்கு வித்திட்டவன், கலவரத்தை முன்னின்று நடத்தியவன், சிவசேனா தான் முன்னின்று நடத்தியது. முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பதில் சொன்னார், கொல்லப்பட்டார்கள். எல்லாத்திற்கும் மேல அவுத்து பார்த்துட்டு கொண்டாங்க, உள்ள சின்னத்து பண்ணிருக்குதா, கட் பண்ணிருக்குதா, கட் பண்ணா முஸ்லீம் அப்படின்னு சொல்லி கொண்டார்கள். காந்தியை கொண்டவங்க இதே கூட்டம் தான். ஜனவரி 30 என்ன செஞ்சாங்க, காந்தியை கொண்டாங்க. சுதந்திரம் அடைஞ்சு முதல் நடந்த பயங்கரவாதம் இதெல்லாம் RSS தான். இன்னைக்கு அதனுடைய எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வண்டவாளத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நாடு அமைதியாகவும் சுபிட்சமாகவும் இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய சட்டம் தான் வர வேண்டும். தீவிரவாதி ஒழிப்பதாக இருந்தாலும் அது இஸ்லாமிய ஆட்சியாக தான் முடியும், இஸ்லாமிய சட்டத்தால் தான் முடியும். முஸ்லிம்களை இவர் சித்தரிக்கிறார்கள், அதற்கு இன்றையோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இனிமே யாரும் அது போன்று செய்ய மாட்டார்கள். முஸ்லிம்களை இழிவுபடுத்த மாட்டார், சினிமாவின் மூலமா இழிவுபடுத்த மாட்டார்கள். சினிமா என்பது ஒரு கேளிக்கை தான், அது ஒரு இதுதான் என்று மக்கள் யதார்த்தமா இன்னும் புரியல. சினிமாவை பார்த்தும் கொலை செய்யறாங்க, சினிமாவை பார்த்தா கொள்ளையடிக்கிறோம், சினிமாவை பார்த்தா விபச்சாரம், சினிமாவை பார்த்தா ஈவிடிசி பண்ணம். இப்ப சினிமா வந்து அப்படித்தான் மனுஷனால் மக்களால் பார்க்கப்பட்டு சினிமாவில் செய்யக்கூடிய ஒருத்தர் செய்தானே, ஆனால் அப்படியே செய்யக்கூடிய அளவுக்கு சட்டையை கிழிச்சிட்டு ஒருத்தன் போனாலும் இவனு கிழிச்சிட்டு போறான். பெல்ட் போறதுக்கு பதிலா அவர் என்ன செஞ்சான், கையில பிடிச்சி கட்டின, வடகையில பிடிச்சி காட்டி, இவன் என்ன செஞ்சா நம்மளுக்கு அது ஒரு ஸ்டைலா இருக்கு, வடகையில பிடிச்சி கட்டிட்டு போனான். இப்படி எல்லாம் கிறுக்கங்க இருக்கக்கூடிய நேரத்துல வந்து ஒரு அழகான ஒரு மார்க்கத்தையும் அழகான ஒரு தலைவரையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த சமுதாயமும் இவங்களுக்கு பின்னாடி போகிறது. இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தடுக்காமல், அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணாமல், இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்காமல் இந்த சமுதாயம் சீரழித்து கொண்டிருக்கு. இதுல இருந்து விடுபட வேண்டும். இந்த சமுதாயத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், மேலும் மேலும் முன்னேற்றக்கூடியவர்களாகவும் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சொல்லி, இஸ்லாம் என்பது ஒரு அமைதியான, அழகான, அற்புதமான, வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் நிறைந்த சுமூகமான ஒரு மார்க்க, சுமூகமான மக்களை சமத்துவ மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் பக்கம் அவர்களையும் அழைக்க வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், எல்லாருக்கும் சத்திய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து இந்த கலாச்சார சினிமாவில் இருக்கக்கூடிய ஆபாசங்கள், அசிங்கங்கள், அதுல இருந்து மக்களை விடுபட்டு வெளியேற்றி நம்ம என்ன செய்யணும், நல்லவர்களாக வாழ்ந்து சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.